2 குறிப்பேடு பிரிவு 33. மனாசே அரசனான போது அவனுக்கு வயது 12. அவன் எருசலேமில் 55 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக ஆண்டவரால் துரத்தியடிக்கப்பட்ட நாடுகளின் அருவருக்கத்தக்க செயல்களை பின்பற்றி அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீமையானதே செய்தான். ஏனெனில் அவன் தன் தந்தை எசேக்கியா உடைத்தெறிந்த பலிபீடங்களை மீண்டும் கட்டி எழுப்பினான். பாகால்களுக்கு பலிபீடங்களையும் அசேரா கம்பங்களையும் நிறுவி வான் படைகளை பணிந்து தொழுதான். எனது பெயர் எருசலேமில் என்றென்றும் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவரின் இல்லத்தில் அவன் பலிபீடங்களை எழுப்பினான். ஆண்டவரது இல்லத்தின் 2 மண்டபங்களிலும் வான் படைகளுக்கே பலிபீடங்களை கட்டினான். பெண் இன்னும் பள்ளத்தாக்கில் அவன் தன் புதல்வரை நெருப்பில் சுட்டெரித்து பலியாக்கினான். சகனம் பார்த்து குறிக்கேட்டு பில்லி சூனியங்களை கடைபிடித்து மந்திரவாதிகளுக்கும் மாய வித்தைக்காரர்களுக்கும் புகலிடம் அளித்து ஆண்டவரின் திருமுன் மிகவும் தீமையானதை செய்து அவருக்கு சினத்தை உண்டாக்கினான். கடவுள் தாவீதிடமும் அவர் மகன் சாலமோனிடமும், இஸ்ரவேலின் குலங்களில் நான் தேர்ந்தெடுத்துள்ள எருசலேமில் இருக்கும் இந்த கோவிலில் எனது பெயரை என்றென்றும் நிலை பெறச் செய்வேன் என்றும், மோசே மூலமாக நான் அளித்துள்ள எல்லா சட்டங்களையும் நியமங்களையும் கட்டளைகளையும் இஸ்ரேலர் சரியாய் கடைபிடித்து வந்தால் நான் அவர்களின் மூதாதையருக்கு அளித்திருந்த நாட்டிலிருந்து அவர்களை வெளியேற்ற மாட்டேன் என்றும் கூறியிருந்தார். அந்த கடவுளின் இல்லத்தில் மனாசே தான் செதுக்கிய ஒரு சிலையை வைத்தான். இஸ்ரேல் மக்களின் முன்பாக ஆண்டவர் அளித்த நாடுகள் செய்த தீமைகளை விட யூதாவும் எருசலேம் வாழ் மக்களும் மிகுந்த தீமை செய்யவும் நெறி தவறவும் மனாசே காரணமாயிருந்தான். ஆண்டவர் மனாசேயுடனும் மக்களுடனும் பேசிய போதிலும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனின் படைத்தலைவர்களை அவர்களுக்கு எதிராக வரச் செய்தார். அவர்கள் மனாசேயை சிறைபிடித்து கொக்கிகள் இட்டு வெண்கல சங்கிலியால் கட்டி பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றனர். அங்கே அவன் துன்புறுத்தப்பட்ட போது தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தன் மூதாதையரின் கடவுள் முன் மிகுந்த வருத்தத்துடன் தன்னையே தாழ்த்தினான். ஆண்டவர் அவன் மீண்டும் தம்மை கெஞ்சி மன்றாடியதால் அவனது வேண்டுதலை கேட்டார். அதனால் எருசலேமுக்கும் நாட்டுக்கும் அவன் திரும்பி வருமாறு செய்தார். இதனால் ஆண்டவரே கடவுள் என்று மனாசே அறிந்து கொண்டான். இதன் பின்னர் தாவீதின் நகரில் கீகோன் பள்ளத்தாக்கின் மேற்புறம் தொடங்கி மீன்வாயிலின் தொடக்கம் வரையிலும் வெளிப்புற மதிலை அவன் எழுப்பினான். இம்மதில் ஓவேனை சுற்றிலும் உயர்ந்திருக்க செய்தான். யூதாவில் உள்ள அரண்சூல் நகர்களில் எல்லா படைத்தலைவர்களையும் நியமித்தான். மேலும் வேற்று தெய்வங்களையும் சிலைகளையும் ஆண்டவர் இல்லத்திலிருந்து அகற்றினான். ஆண்டவரின் இல்ல மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டிய பலிபீடங்களை தகர்த்து அவற்றை நகருக்கு வெளியே வீசி எறிந்தான். அவன் ஆண்டவரின் பலிபீடத்தை மீண்டும் கட்டி அதனில் நல்லுறவு பலியையும் நன்றி பலியையும் செலுத்தினான். இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரை வழிபடுமாறு யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஆயினும் மக்கள் தொழுகை மேடுகளிலேயே தங்கள் கடவுளாம் ஆண்டவருக்காக மட்டும் பலியிட்டு வந்தனர். மனாசேயின் பிற செயல்களும் அவன் கடவுளுக்கு எழுப்பிய வேண்டுதலும் இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவர் பெயரால் திருக்காட்சியாளர் உரைத்த வாக்குகள் ஆகிய யாவும் இஸ்ரேல் அரசரின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவனது மன்றாட்டு அதற்கு ஆண்டவர் செவி கொடுத்த பாங்கு, அவன் பாவங்கள் பற்றுறுதியற்ற தன்மை ஆகியவை பற்றியும், மனமாற்றத்திற்கு முன்னர் அவன் தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் நிறுவிய இடங்கள் பற்றியும் ஓசா என்பவரது குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. மனாசே தன் மூதாதையருடன் துயில் கொண்டு தன் அரண்மனையிலேயே அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் ஆமோன் அரசனானான். ஆமோன் ஆட்சியேற்ற போது அவனுக்கு வயது 22. அவன் எருசலேமில் 2 ஆண்டுகளே ஆட்சி செய்தான். அவன் தன் தந்தை மனாசேயை போல் ஆண்டவர் திருமுன் தீமையானதே செய்தான். தன் தந்தையால் வார்க்கப்பட்ட சிலைகளுக்கு ஆமோன் பலி நிறைவேற்றி வழிபாடு செய்து வந்தான். ஆயினும் அவன் தந்தை போலன்றி ஆண்டவர் திருமுன் தன்னையே தாழ்த்தி கொள்ளாமல் தன் குற்றத்தை வளர்த்து கொண்டான். அவன் அலுவலர்கள் அவனுக்கு எதிராக சதி செய்து அவனது அரண்மனையிலேயே அவனை கொலை செய்தனர். ஆனால் நாட்டு மக்கள்
அரசன் ஆமோனுக்கு எதிராக சதி செய்தவர் எல்லோரையும் கொன்றுவிட்டு அவன் மகன் யோசியாவை அவனுக்கு பதில் அரசனாக்கினர். என்றும் வாழும் எந்தன் தெய்வமே, உந்தன் நாமம் போற்றி பாடுவேன். என்றும் வாழும் எந்தன் தெய்வமே, உந்தன் நாமம் போற்றி பாடுவேன். இயேசு என்ற நாமம் மட்டுமே இனி என் வாழ்வில் ஒலிக்கும் கானமே. இயேசு என்ற நாமம் மட்டுமே இனி என் வாழ்வில் ஒலிக்கும் கானமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Glory 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 to you Lord. Glory 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 to you Lord. 2 குறிப்பேடு பிரிவு 34. யோசியா அரசனான போது அவருக்கு வயது 8. அவர் எருசலேமில் 31 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவர் ஆண்டவர் திருமுன் நேரியன செய்து தம் மூதாதை தாவீதின் வழியிலேயே நின்று நெறிமுறை வழுவாது ஒழுகினார். அவரது ஆட்சியின் 8ஆம் ஆண்டில் அவர் இன்னும் இளைஞராக இருந்தபோது அவர் மூதாதையர் தாவீதின் கடவுளை நாடிச் செல்லலானார். தமது ஆட்சியின் 12ஆம் ஆண்டில் தொழுகை மேடுகள், அசேர கம்பங்கள், செதுக்கப்பட்ட சிலைகள், வார்க்கப்பட்ட சிலைகள் ஆகியவற்றை அகற்றி யூதாவையும் எருசலேமையும் தூய்மையாக்கத் தொடங்கினார். அவர் தம் மேற்பார்வையில் பாகாலின் பலிப்பீடங்களை உடைத்தெறிந்தனர். அதற்கு மேலிருந்த சிலைகளை அவர் உடைத்தார். மேலும் அசேரா கம்பங்களையும் செதுக்கப்பட்டனவும் வார்க்கப்பட்டவனும் ஆகிய சிலைகளையும் தூள் தூளாக்கி அவற்றிற்கு பலியிட்டவர்களின் கல்லறையிலேயே வீசி எறிந்தார். அவர் அர்ச்சகர்களின் எலும்புகளை அவர்களின் பலிப்பீடங்களிலேயே சுட்டரித்து யூதாவையும் எருசலேமையும் தூய்மைப்படுத்தினார். மேலும் மனாசே, எப்ராயிம், சிமியோன், நப்தலி வரையிலுள்ள எல்லா நகர்களிலும் அவ்வாறே செய்தார். பலிப்பீடங்களையும் அசேர கம்பங்களையும் உடைத்தெறிந்தார். செதுக்கப்பட்ட சிலைகளை தூள் தூளாக்கினார். இஸ்ரேலர் நாட்டிலிருந்த எல்லா தூப பீடங்களையும் நொறுக்கிய பின் அவர் எருசலேமுக்கு திரும்பினார். இவ்வாறு நாட்டை தூய்மையாக்கிய அவர் தம் ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் அவர் தம் கடவுளாம் ஆண்டவரின் இல்லத்தை செப்பனிட அட்லியா மகன் சாப்பான், நகரின் ஆளுநர் மாசேயா, பதிவாளர் யோவாகு ஆகியோரை அனுப்பினார். மனாசே, எப்ராயிம், எஞ்சியிருந்த இஸ்ரேலர் ஆகியோரிடமும் மற்றும் யூதா, பென்யமின், எருசலேம் வாழ் மக்கள் அனைவரிடமிருந்தும் வாயிற்காவலராகிய லேவியர் சேகரித்த பணத்தை அவர்கள் கோவிலுக்கு கொண்டு வந்தனர். அவற்றை தலைமை குரு இல்கியாவிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் அதை ஆண்டவரின் இல்ல மேற்பார்வையாளரிடம் அளித்தனர். அவர்களோ அதை பணி செய்வோரிடம் கோவிலை செப்பனிட்டு செம்மைப்படுத்துமாறு கொடுத்தனர். அவர்களே தச்சருக்கும் கொத்தருக்கும் பணம் கொடுத்தனர். யூதாவின் அரசர்கள் அழிந்துவிட்ட வீடுகளுக்காக வாங்கப்பட்ட செங்கற்கள், இணைப்பு மரங்கள் ஆகியவற்றுக்காகவும் பணம் கொடுத்தனர். வேலையாள்கள் நேர்மையோடு வேலை செய்தனர். இப்பணியை மேற்பார்வை செய்ய மெராரியின் புதல்வர்களான யாகத்து, ஒபதியா என்ற லேவியரும் கோகாத்தியரான செக்கரியாவும் மெசுல்லாமும் நியமிக்கப்பட்டிருந்தனர். இசைக்கருவிகளை மீட்டுவதில் திறமை மிக்க லேவியர் எல்லாரும் கூலியாள்களுக்கு பொறுப்பாளராகவும் தனித்தனி பணி செய்யவும் அனைவருக்கும் மேற்பார்வையாளராகவும் இருந்தனர். லேவியர் சிலர் எழுந்தரும் அலுவலரும் வாயிற்காப்பாளருமாகவும் இருந்தனர். ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை வெளியே எடுத்த போது மோசே வழியாக அளிக்கப்பட்ட ஆண்டவரின் திருச்சட்ட நூலை குரு இல்கியா கண்டுபிடித்தார். அப்போது இல்கியா எழுத்தராகிய சாப்பானை பார்த்து, இதோ நான் ஆண்டவரின் இல்லத்தில் திருச்சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று கூறி அவர் அந்த நூலை சாப்பானிடம் ஒப்படைத்தார். சாப்பான் அந்நூலை அரசரிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி, அலுவலர்களுக்கு நீர் கட்டளையிட்டவை அனைத்தையும் அவர்கள் செய்கின்றார்கள். ஆண்டவரின் கோவிலில் சேர்ந்த பணத்தை அவர்கள் எடுத்து அதிகாரிகள் கையிலும் பணியாளர்கள் கையிலும் ஒப்படைத்தனர் என்றார். எழுத்தர் சாப்பான் மீண்டும் அரசரை பார்த்து, குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்தார் என்று கூறி அதனை அரசருக்கு படித்து காட்டினார். அரசர் திருச்சட்ட நூலை படிக்க கேட்டபோது தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டார். பின்னர் இல்கியா சாப்பான் மகன் அக்கீகாம், மீகியாவின் மகன் அப்தோன், எழுத்தர் சாப்பான், அரச அலுவலர் அசாயா ஆகியோரை பார்த்து அரசர்,
கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் எழுதியுள்ளவாறு நீங்கள் சென்று எனக்காகவும் இஸ்ரவேல் யூதாவில் எஞ்சியுள்ளோருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுங்கள். ஏனெனில் இந்நூலில் எழுதியுள்ளவாறு நம் மூதாதையர் ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க நடக்காததனால் நம்மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டுள்ளார் என்று கூறினார். இல்கியாவும் அரசரை சார்ந்த மற்றவர்களும் அசுராவின் பேரனும் தோகாத்தின் மகனும் ஆடையக மேற்பார்வையாளனுமான சல்லூம் என்பவனின் மனைவி குல்தா என்ற இறைவாக்கினரிடம் சென்றனர். எருசலேமின் 2ஆம் தொகுதியில் குடியிருந்த அவரிடம் இது பற்றி பேசினர். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னிடம் உங்களை அனுப்பியவரிடம் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் தீங்குகளை யூதாவின் அரசர் முன் படிக்கப்பட்ட நூலின் வார்த்தைகளில் கண்ட அனைத்து சாபங்களையும் வர செய்வேன். ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்துவிட்டு தங்கள் கைவினையான அனைத்து சிலைகளாலும் எனக்கு சினமூட்டினர், வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர். எனவே இவ்விடத்தின் மேல் நான் கொண்ட சினம் கனன்று எரியும், அதை தணிக்க இயலாது. ஆண்டவரின் திருவுளம் தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யூதாவின் அரசனிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், நீ கேட்ட வார்த்தைகளை பற்றி இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோருக்கும் எதிரான அவர் தம் வார்த்தைகளை நீ கேட்டு மனம் நைந்து கடவுளுக்கு முன் உன்னை தாழ்த்தி கொண்டாய். தாழ்ந்து நின்ற நீ உன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு என் திருமுன் அழுததனால் உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன். ஆதலால் இவ்விடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் நான் வர செய்யவிருக்கும் அனைத்து தீமைகளையும் உன் கண்கள் காணாதபடி உன்னை உன் மூதாதையர் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். நீயும் மன அமைதியுடன் உன் கல்லறைக்கு செல்வாய் என்றால் அவர்கள் திரும்பி சென்று அரசருக்கு இச்செய்தியை தெரிவித்தனர். யூதா எருசலேம் வாழ் பெரியோர்கள் எல்லாரையும் அரசர் ஒன்று திரட்டினார். பின்னர் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்றார். அவருடன் யூதா எருசலேம் மக்கள் யாவரும், அனைத்து குருக்களும் லேவியரும், பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லா மக்களும் சென்றனர். அரசரும் ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த உடன்படிக்கை நூல் முழுவதையும் அவர்கள் எல்லோரும் கேட்கும்படி வாசித்தார். பின்பு அரசர் தம் இடத்தில் நின்று கொண்டு ஆண்டவரின் கட்டளையையும் சான்றுகளையும் ஒழுங்குமுறைகளையும் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர் எருசலேமிலும் பென்யமீனிலும் வாழ்ந்த மக்கள் அனைவரும் அவ்வாறே செய்யுமாறு பணித்தார். எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் தங்கள் மூதாதையரின் கடவுளாம் இந்த கடவுளின் உடன்படிக்கையின்படியே வாழ்ந்தனர். பின்னர் யோசியா இஸ்ரவேலரின் எல்லா அருவருப்புகளையும் அவர்களுக்குரிய நாடு முழுவதிலும் இருந்தும் அகற்றினார். இஸ்ரவேலில் இருந்தவர் அனைவரும் அவர்களின் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே வழிபடச் செய்தார். அவரது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை பின்பற்றி நடக்க தவறவே இல்லை. கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கவலை வேண்டாம். 2 குறிப்பேடு பிரிவு 35. பின்னர் யோசியா எருசலேமில் ஆண்டவருக்காக பாஸ்கா விழாவை கொண்டாடினார். முதல் மாதத்தின் 14ஆம் நாளில் அவர்கள் பாஸ்கா பலி செலுத்தினர். அவர் குருக்களுக்கு அவர்களது பணிமுறையை வகுத்து கொடுத்து ஆண்டவரின் இல்ல பணியில் அவர்களை ஊக்குவித்தார். அடுத்து அவர் இஸ்ரவேலர் அனைவருக்கும் போதனை செய்தவர்களும் ஆண்டவருக்காக தங்களையே தூய்மையாக்கிக் கொண்டவர்களுமான லேவியரை நோக்கி, இஸ்ரவேல் அரசர் தாவீதின் மகன் சாலமோன் கட்டி எழுப்பிய திருக்கோவிலில் புனித பேழையை வையுங்கள். உங்கள் தோள்களில் அது ஒரு சுமையாக இருத்தலாகாது. இப்பொழுது உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கும் அவர் தம் மக்கள் இஸ்ரவேலருக்கும் பணிபுரியுங்கள். இஸ்ரேல் அரசர் தாவீதும் அவர் தம் மகன் சாலமோனும் எழுதியுள்ளவாறு குடும்ப வாரியாகவும் பகுதி வாரியாகவும் உங்களையே தயார்படுத்திக் கொண்டு
நீங்கள் உங்கள் சகோதரராகிய மற்ற மக்களின் பிரிவிற்கேற்ப பகுதி பகுதியாக திருத்தலத்தில் நில்லுங்கள். அங்கே பாஸ்கா பலி செலுத்தி உங்களையே தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் சகோதரர் மோசே மூலம் வந்துள்ள ஆண்டவரின் வாக்கிற்கேற்ப வாழுமாறு அவர்களையும் தயார்படுத்துங்கள் என்று கூறினார். அங்கிருந்த மக்கள் பாஸ்கா பலிக்கென அவர்களின் எண்ணிக்கைப்படி செம்மறி ஆட்டுக்குட்டிகளும் வெள்ளாட்டுக்குட்டிகளுமாக மொத்தம் 30,000 காளைகள் 3000 அரசர் யோசியா தம் உடைமையிலிருந்து அளித்தார். அவருடைய தலைமை அலுவலர் மக்களுக்கும் குருக்களுக்கும் லேவியருக்குமாக தன்னார்வ காணிக்கை அளித்தனர். ஆண்டவரின் இல்ல தலைமை அதிகாரிகளான இல்கியா, செக்கரியா, எகியேல் ஆகியோரும் பாஸ்கா பலிக்காக 2600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் அளித்தனர். மேலும் கொனானியா, அவன் சகோதரரான செமாயா, நெத்தனியேல், லேவியர் தலைவர்களான அசபியா, எயியேல், யோசபாத்து ஆகியோரும் லேவியருக்கு பாஸ்கா பலிக்கென 5000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் அளித்தனர். அரசரின் கட்டளைப்படி குருக்கள் அவர்களுக்குரிய இடத்தில் நிற்க, லேவியர் தங்கள் பிரிவின்படி காத்திருக்க பாஸ்கா பலி தயாரிக்கப்பட்டது. அவர்கள் பாஸ்கா பலிக்குரிய ஆட்டுக்குட்டிகளை வெட்டினர். குருக்கள் அவற்றின் குருதியை தங்கள் கைகளில் பிடித்து தெளிக்க லேவியர் தோலுரித்தனர். மேலும் மோசேயின் நூலில் எழுதியுள்ளவாறு மக்கள் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தும்படி அவர்கள் மூதாதையர் குடும்ப முறைமைப்படி ஆடுகளையும் காளைகளையும் பிரித்து கொடுத்தனர். பின்னர் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை திருச்சட்ட முறைமைப்படி தீயில் வாட்டினர். புனித காணிக்கைகளை பானைகள், சட்டிகள், கொப்பரைகள் ஆகியவற்றில் சமைத்து மக்கள் எல்லாருக்கும் விரைவாக பகிர்ந்தளித்தனர். இவ்வாறே தங்களுக்காகவும் குருக்களுக்காகவும் பாஸ்காவை ஆயத்தம் செய்தனர். ஆரோனின் மக்களான குருக்கள் எரிபலியையும் கொழுப்பானவற்றையும் இரவு வரை செலுத்தியதால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்காகவும் ஆயத்தம் செய்தனர். மேலும் ஆசாபின் வழிமரபினரான பாடகர் தாவீது, ஆசாபு, ஏமான், அரசரின் திருக்காட்சியாளர் எதுத்தூன் ஆகியோரின் கட்டளைக்கேற்ப தமக்கு குறிக்கப்பட்ட இடத்தில் நின்றனர். வாயிற்காப்போர் ஒவ்வொரு வாயிலிலும் நின்றிருந்தனர். அவர்கள் தங்கள் பணி முறையிலிருந்து வழுவவில்லை. ஏனெனில் அவர்கள் சகோதரர்களான லேவியர் அவர்களுக்காக பாஸ்காவை ஆயத்தம் செய்தனர். பாஸ்காவை கொண்டாடுதல், ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலிகளை செலுத்துதல் ஆகிய அவரது வழிபாட்டு முறை அனைத்தும் அரசர் யோசியாவின் கட்டளைப்படி அந்த நாளில் ஆயத்தம் செய்யப்பட்டன. அங்கிருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அப்பொழுது பாஸ்கா திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தனர். அன்று முதல் புளியாத அப்பத் திருவிழாவையும் 7 நாள்கள் கொண்டாடினர். இறைவாக்கினர் சாமுவேல் காலம் தொட்டு இன்று வரை இஸ்ரேலில் இது போன்று பாஸ்கா திருவிழா நடைபெற்றதில்லை. யோசியாவும் குருக்களும் லேவியரும் அங்கிருந்த யூதா இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எருசலேம் வாழ் மக்களும் பாஸ்கா விழாவை கொண்டாடியது போல் இஸ்ரேல் அரசர்களில் எவரும் கொண்டாடியதில்லை. யோசியா ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் இப்பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது. இவை யாவும் முடிந்த பின், அதாவது யோசியா திருக்கோவிலை ஒழுங்குபடுத்திய பின், எகிப்திய மன்னன் நெக்கோ யூப்ரதீஸ் ஆற்றின் பகுதியில் இருந்த கர்கமிசு என்ற இடத்திற்கு படையெடுத்து வந்தான். யோசியாவும் அவனை எதிர்கொண்டு சென்றார். ஆனால் எகிப்திய மன்னன் அவரிடம் தூதரை அனுப்பி, யூதாவின் அரசே, உமக்கும் எனக்கும் என்ன? இன்று நான் உமக்கு எதிராக படையெடுத்து வரவில்லை. மாறாக வேறொருவனுடன் போரிடவே நான் செல்கிறேன். நான் இதனை விரைவாக செய்ய வேண்டுமென்று கடவுள் கூறியுள்ளார். என்னோடு இருக்கும் கடவுளை எதிர்ப்பதை நீர் நிறுத்துவீர், இல்லையெனில் அவர் உம்மை அழித்து விடுவார் என்றான். ஆயினும் யோசியா தாம் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் மாறு வேடத்தில் அவனோடு போரிட சென்றார். நெக்கோ மூலம் வந்த கடவுளின் வாய்மொழியை கேளாமல் மெகிதோ பள்ளத்தாக்கில் அவனோடு போரிட சென்றார். அரசர் யோசியாவின் மேல் வில் வீரர் அம்பெய்ய அவர் தம் அலுவலர்களை பார்த்து, என்னை உடனே அப்புறப்படுத்துங்கள், ஏனெனில் நான் பெரிதும் காயமடைந்துள்ளேன் என்றார். அவருடைய அலுவலர்கள் அவரை தேரிலிருந்து இறக்கி அவரது 2ஆம் தேரில் ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். அவர் அங்கே இறக்க
தம் மூதாதையரின் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டார். யோசியாவுக்காக யூதா எருசலேம் முழுவதும் துக்கம் கொண்டாடியது. யோசியாவுக்காக எரேமியாவும் ஓர் இரங்கற்பா ஏற்றினார். அது எல்லா பாடகர் பாடகியராலும் அவருக்காக புலம்பும் பொழுது இன்று வரை பாடப்படுகிறது. இது இஸ்ரேலில் நிலையான நியமமாகி புலம்பல் பற்றிய நூலில் காண கிடக்கிறது. யோசியா ஆட்சியின் மற்ற நிகழ்ச்சிகளும் ஆண்டவரின் சட்டத்திற்கேற்ப அவர் செய்த அவருடைய பக்தி செயல்களும் தொடக்க முதல் இறுதி வரை எல்லாமே இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. இறைவனின் திருமுன் வாருங்கள், இன்னிசை பாடி வாழ்த்துங்கள், நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். இரண்டு குறிப்பேடு பிரிவு 36. பின்னர் நாட்டு மக்கள் யோசியாவின் மகனான யோவகாசை அவருக்கு பதிலாக எருசலேமில் அரசனாக்கினர். யோவகாசு அரசனான போது அவனுக்கு வயது 23. அவன் எருசலேமில் 3 மாதங்கள் ஆட்சி செய்தான். எகிப்திய மன்னன் அவனை எருசலேமில் பதவியிலிருந்து நீக்கிய பின் 4000 கிலோகிராம் வெள்ளியும் 40 கிலோகிராம் பொன்னும் கப்பமாக செலுத்துமாறு மக்களுக்கு ஆணையிட்டான். எகிப்திய மன்னன் யோவகாசின் சகோதரன் எலியாக்கிமிற்கு யோயாக்கிம் என்று பெயர் மாற்றம் செய்து அவனை யூதாவுக்கும் எருசலேமுக்கும் அரசனாக்கினான். பின்பு நெக்கோ யோவகாசை எகிப்துக்கு இட்டு சென்றான். யோயாக்கிம் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் அவனுக்கு எதிராக படையெடுத்து வந்து அவனை வெண்கல சங்கிலிகளால் கட்டி பாபிலோனுக்கு சிறைபிடித்து சென்றான். அத்துடன் ஆண்டவரின் இல்லத்து பாத்திரங்கள் சிலவற்றை நெபுகத்நேசர் பாபிலோனுக்கு எடுத்துச் சென்று அங்கேயுள்ள தனது அரண்மனையில் வைத்துக் கொண்டான். யோயாக்கிமின் பிற செயல்களும் அவன் செய்த அருவருப்பானவையும் அவனுக்கு எதிராய் காணப்பட்டவை யாவும் இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவனுக்கு பின் அவன் மகன் யோயாக்கின் அரசனானான். யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 8. எருசலேமில் அவன் 3 மாதம் 10 நாட்களே ஆட்சி செய்து ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான். ஆதலால் அவ்வாண்டின் இறுதியில் மன்னன் நெபுகத்நேசர் தனது படையை அனுப்பி கைதியான அவனையும் அவனுடன் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த விலையுயர்ந்த பாத்திரங்களையும் கொண்டுவரச் செய்தான். பின்பு அவன் சிற்றப்பன் செதேக்கியாவை அவனுக்கு பதில் யூதா எருசலேமுக்கு அரசனாக்கினான். செதேக்கியா அரசனான போது அவனுக்கு வயது 21. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான். ஆண்டவர் பெயரால் பேசிய இறைவாக்கினர் எரேமியா முன் தன்னையே தாழ்த்தி கொள்ளவில்லை. கட்டுப்பட்டிருப்பதாக கடவுளின் பெயரால் தன்னை ஆணையிடச் செய்த நெபுகத்நேசருக்கு எதிராக இவன் கலகம் செய்து இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரை பின்பற்றாமல் இருமாப்புற்று தனது இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான். அதுபோல் குருக்களின் தலைவர்களும் மக்களுள் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர்தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர்தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. ஆதலால் அவர் அவர்களுக்கு எதிராக கல்தேயரின் மன்னனை படையெடுத்து வரச் செய்தார். அவன் அவர்களின் திரு உறைவிடமாகிய ஆண்டவரின் இல்லத்தில் அவர்களின் இளம் வீரர்களை வாளால் வெட்டி வீழ்த்தினான். இளைஞர் கன்னியர் என்றோ முதியோர் இளைஞர் என்றோ எவர் மேலும் இரக்கம் காட்டாமல் எல்லாரையும் அவன் கையில் ஆண்டவர் ஒப்புவித்தார். கடவுளின் இல்லத்து எல்லா சிறிய பெரிய பாத்திரங்களையும் அதன் கருவூலங்களையும் அரசனிடமும்
அவன் அதிகாரிகளிடமும் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமையாக இருந்தனர். நாடு ஓய்வு நாள்களை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரஸ் ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனத்தை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரசு எனும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவிலுள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற முன்வருவோம். திருப்பாடல் 29:11. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆற்றலும் சமாதானமும் ஆசியும் தரும் கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.